திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் காளியம்மன் கோவில் அருகில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 116வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவை தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை மதுரபாரதி என்ற மருதமுத்து, இட்டேரி யூசுப் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கொடுக்கலாம் என்று ஆனால் எடப்பாடியார் வழங்கினார். ஆனால் எந்த திட்டம் கொண்டு வரவில்லை. ஒரு 10% இருக்கும், ஆனால் 95% கொண்டு வந்தால் சொல்கிறார்கள். எல்லாம் அதிமுக எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் தான். இவங்க அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் 2 கோடியோ 16 லட்சம் குடும்பத்தினர்களுக்கு நான் 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னார். ஆனால் 2 ஆண்டு காலம் கொடுக்க ஒரு ஆண்டு முடிஞ்ச 2வது ஆண்டு கொடுக்கப்படாத நேரத்திலும் கூட பிறகுதான் 1000 ரூபாய் கொடுத்தார். சத்தியம். சட்டமன்றத்தில் பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர் சட்டமன்றத்தில் மறுபடியும் கேட்டார். 2 கோடி 16 லட்சம் என்று சொன்னீர்கள், 1 கோடி பேருக்கு கொடுத்தீர்களே, வாய்ப்புள்ளவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? மக்கள் வரிப்பணம் மக்களுக்கே சொந்தமாகலாம். அப்ப தேர்தல் வாக்குறுதியில சொன்னது கொடுக்கணுமா வேண்டாமா? அண்ணன் தான் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் தர வச்சாருங்க. உண்மையான இந்த 520 வாக்குறுதிகள் 95% இல்ல 10%, ஒரு 5% 10%